அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது 10ஆம் வகுப்பு இயல் 4ஆம் பகுதி. 4ஆம் தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழை தொடர்ந்து 4வது தமிழாக அறிவியல் தமிழ் எனும் தலைப்பை அடிப்படையாக கொண்டு இந்த இயலுக்கு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இயல் முழுமையுமே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பற்றியதாகவே அமைந்துள்ளது. தமிழில் சங்க இலக்கியங்களில் அறிவியல் பற்றிய கருத்துக்கள் நிறைந்துள்ளன என்பதை விளக்கவே நமக்கு இந்த இயலில் பெருமாள் திருமொழி மற்றும் பரிபாடல் என்னும் செய்யுள் பகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற வைணவ சமயத்தை சார்ந்த ஒரு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பிரிவு. இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது வைணவ சமயத்தினரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நூல். இது முழுமையுமே திருமாலினுடைய சிறப்புகளை கூறக்கூடியதாக இருக்கும். அதாவது திருமால் எடுத்த அவதாரங்கள், அவர் செய்த நிகழ்வுகளின் அனைத்துமே இதில் அருமையாக கூறப்பட்டிருக்கும். இந்த வைணவ சமயத்தை சார்ந்த 4000 திவ்ய பிரபந்தம் எனும் நூலில் இருக்கும் திவ்யம் என்ற சொல்லுக்கான அர்த்தம் என்னதுன்னா, தெய்வத்தன்மையுடைய. பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது. 4000 அப்படிங்கிறது பாடல்களினுடைய எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. அதாவது தெய்வத்தன்மையுடைய 4000 பாடல்களை கொண்ட நூலானனால தான் இதற்கு என்ன பெயர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற பெயர் வச்சுருக்காங்க. இந்த 4000 திவ்ய பிரபந்தம் 12 ஆழ்வார்கள் மூலமாகத்தான் இயற்றப்பட்டது. 12 ஆழ்வார்களுள் ஒருவர் தான் இந்த குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் தான் இயற்றிய நூலுக்கு பெருமாள் திருமொழி அப்படிங்கிற சிறப்பு பெயரை வச்சுருக்காங்க. இந்த பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக அமைந்திருக்கு. இதில் மொத்தம் 105 பாடல்கள் உள்ளன. இந்த குலசேகர ஆழ்வார் அவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 8ஆம் நூற்றாண்டு. இந்த 105 பாடல்கள்லையும் இது 647வது பாடலில் தொடங்கி, அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்தில் 647வது பாடலில் தொடங்கி 750வது பாடல் வரைக்கும் இந்த பெருமாள் திருமொழி அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கு. 12 ஆழ்வார்களுள் ஒருவர் இந்த குலசேகர ஆழ்வார் என்பதை பார்த்தோம். இவருக்கு குலசேகர பெருமாள் என்னும் சிறப்பு பெயரும் இருக்கு. இவர் பிறந்த ஊர் திருவஞ்சிக்களம். இவர் ஒரு சிறந்த ஸ்ரீராம பக்தர். இவர் சேர மரபை சார்ந்தவர். இவருடைய தந்தை சந்திர குலத்து அரசரான திடவிரதர் என்னும் அரசராவார். இவர் இயற்றிய பாடல்கள் அனைத்துமே ஸ்ரீராமனுடைய தாலாட்டு பாடல்கள், அப்புறம் அந்த தல சிறப்பு என அனைத்துமே பெருமாள் திருமொழியில் இருக்குது. இவர் 4 வகை படைகளுடன் சிறப்புற கொல்லிமலையை ஆட்சி புரிந்து வந்தார். ஆனால் இவருடைய அமைச்சர்களினுடைய சூழ்ச்சியின் காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அரச பதவியில் பற்றின்றி தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய அரச பதவியை முடிசூட்டி வச்சுட்டு இவர் அங்கேருந்து திருவரங்கம் சென்று இந்த அடியவர்கள், அதாவது திருமாலினுடைய அடியவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய வாழ ஆரம்பிச்சிட்டார். அரச வாழ்வை முற்றிலுமாக துறந்து இறைவனுடைய பணியே தனக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பணி என கருதி அந்த இறைப்பணியிலேயே தன்னை முழுமையாக ஆட்படுத்தி கொண்டார். குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோடு என்னும் ஊரில் எழுந்தருளியுள்ள பெருமானை தனது அன்னையாக உருவகித்து இந்த பாடலை பாடியிருக்கிறார். வித்துவக்கோடு என்பது கேரள மாநிலத்தில் உள்ள பாலக்காடு என்னும் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தனது அன்னையாக பாவித்து அன்னையிடம் தனது குறைகளை கூறுவது மாதிரியாக இந்த பாடல் முழுமையுமே பாடியிருக்காரு. இனி நுழையும் முன் பார்க்கலாம். தமிழர் பண்டைய நாட்களிலிருந்தே அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள். அதன் விளைவாக சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துகள் நிறைந்துள்ளன. அதற்கு இணையாக பக்தி இலக்கியங்களிலும் அறிவியல் கருத்துக்கள் செறிந்திருக்கின்றன. அதாவது நம்மளுடைய தமிழர்கள் பண்டைய நாட்களிலிருந்தே அறிவியலோடு சேர்ந்தே தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நடத்திட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளுமே இயற்கையோடு இணைந்ததாகவும் அறிவியலோடு இணைந்ததாகவுமே இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இயற்றிய நூற்களில் கூட அறிவியல் கருத்துக்களை அதிகமாக எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பக்தி இலக்கியங்களில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் கருத்துக்களை அதிகமாக எடுத்து காட்டியிருக்காங்க. அதில் ஒரு பாடல் தான் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. பாடலை படிக்கிறேன் வாங்க. வாளால் அறுத்து சுடினும்
மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவக்கோட்டம்மா நீ ஆழா உனதருளே பார்ப்பன் அடியேனே. இந்த பாடல் 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள 691வது பாடலாக இடம்பெற்றிருக்கு. இதில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை மருத்துவத்தை அந்த காலங்களிலே அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய நூல்களில் எழுதி வச்சுருக்காங்களாம். பாடலுக்கான பொருளை பார்க்கலாம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் மருத்துவன் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மருத்துவரை குறிக்கக்கூடிய சொல்லு தான் மருத்துவன். அப்போ மருத்துவர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கூர்மையான ஆயுதங்கள் வச்சு நோயாளியினுடைய உடலை என்ன செய்வாங்கன்னா கீறுவாங்க. கீறி தான் அந்த நோய்க்கு அவங்க மருத்துவம் பார்ப்பாங்க. அப்படி அவங்க தன்னோட கையில் இருக்கக்கூடிய கத்தியை வச்சு அந்த நோயாளியினுடைய உடலை அறுத்து கீறினாலும் கீறி மருத்துவம் பார்த்தாலும் அந்த நோயாளிகள் என்ன செய்ய போவதில்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவர் மீது கோபம் கொள்ளவில்லை. ஏன்னா தன்னுடைய உடம்பை கீறிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட என்ன செய்ய போகிறதில்ல, கோபப்பட போகிறதில்ல. அவர்கிட்ட என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான அன்பை தான் கொடுப்பாங்க. என்னை காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி அந்த மருத்துவரை என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் நேசிப்பாங்க. தன்னுடைய உடலை அறுத்தது ஒரு நன்மைக்காக அப்படிங்கிறதுக்காக அந்த மருத்துவரை இன்னும் அதிகமாக நேசிப்பாங்க. அதே மாதிரி வித்துவக்கோடு என்னும் ஊரில் எழுந்தருளியுள்ள அன்னையே மாயத்தால் மீளா துயர் தரினும் உன்னுடைய அற்புதங்களால் நீ நிகழ்த்தக்கூடிய விளையாட்டால் நீ எனக்கு அளவுக்கு அதிகமான துன்பத்தை தந்தாலும் மீளா துயர் தரினும் என்னால் மீளா முடியாத அந்த துன்பத்திலிருந்து மீள முடியாத அளவுக்கு நீ எனக்கு மேலும் மேலும் துன்பத்தை தந்தாலும் ஆளா உனது அருளே பார்ப்பன் அடியேனே. நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னுடைய அடியவன் அப்படிங்கிற தன்மையிலிருந்து எந்த காலத்துலேயும் நீங்க மாட்டேன். அதனால் நீ என்ன செய்யி, என்னையும் உன்னுடைய அடியவனில் ஒருவனாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை வேண்டி இறைவனை உருகி இந்த பாடலை அழகாக எழுதியிருக்கார்.